உன்கிட்ட நான் 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேம்மா. சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்போ கேட்டாலும் என் முடிவு இதுதான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உனக்கு நடந்ததா எனக்கு நடக்கும்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணுவடி பண்ணுவேன். நல்லா படிச்சு நல்ல வேலையில் இருக்குங்க திமிரில் பேசுறியா? இத்தனை சொல்லி நீ அவனை தான் கட்டிப்பேன்னா உங்கள் ஒப்பனை மாதிரி நானும் போய் சேர்ந்துடுறேன். அப்புறம் நீ கட்டிக்க அவனைய சந்தோஷமா. பார்த்து வரமாட்டியாமா? சாரிண்ணா. பீட்ரூட் எவ்வளோங்கம்மா? 80 ரூபா. கேரட்டுங்கம்மா? 60 ரூபா தம்பி. சொல்லுப்பா. என்னடா ரூம் போயிட்டியா? இல்லைப்பா, நானும் சக்தியும் காய்கறி வாங்க மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கோம். ஸ்ட்ரீட்டை பேசுனியா? ஏன்ப்பா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? இல்லைடா, பேசி 2 மாதம் ஆச்சுன்னு சொன்னேன், அதான் கேட்டேன். எதுக்கு புலம்புற? சின்ன சண்டை தானே. ஏன் நீ அம்மா சண்டை போட்டதே கிடையாதா? இல்லைடா. பா, அவன் நம்ம வீட்டு பொண்ணு, எங்கே போக போகிறா? இல்லை, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? சும்மா இரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அவளா கூப்பிடுவா. என்னமோ பண்ண. சரி சரி, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக போகுது, நான் வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்றேன். என்னடா என்ன சொல்கிறாரு உங்கள் நைனா? டே வண்டி ஏறா. கல்யாணம் அவனை கூட்டிட்டு வந்து நின்னா அன்னைக்கு தான் நீ என்ன பார்க்குற கடைசி நாளாக இருக்கும் பார்த்துக்க. ஸ்ரீஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அடிச்சுட்டே இருக்காங்க, நீ ஒர்க் பார்க்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ, என்னடி ஆச்சு உனக்கு? ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்க. ஒன்றும் இல்லை. ஹே ஸ்ரீ. ஏய், என்னாச்சு இவளுக்கு? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, என்னாச்சுன்னு சொல்லு. போதும்டி போதும், எல்லாம் முடிஞ்சு. புரியல எனக்கு. ஒருத்தன் பேசாமல் சாகடிக்கிறான், ஒருத்தி பேசியே சாகடிக்கிறா. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. ஐ நீட் டு எண்ட் திஸ். நந்தாவா சொல்றியா? ஆமாம், எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரில. அம்மாவை பற்றிலாம் யோசிக்காதடி. அம்மாக்காகலாம் யோசிக்கல, அவனுக்காக தான். நான் தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கஷ்டப்படுறேன்னா அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? இதை நீ நந்தாட்ட சொல்லிட்டியா? இன்னைக்கு சொல்லிடலான்னு இருக்கேன் மெசேஜில். எது மெசேஜ்லையா? இந்த 1 நாள் 2 நாள் பழகிட்டு பிரேக்கப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியா? 10 வருஷம் லவ் விடி கேட்குறேன், எனக்கே பதறுது. ஜஸ்ட் லைக் தட் மெசேஜில் சொல்கிறேன்னு சொல்கிற? அவனை நேரில் ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை. அவன் வாய்ஸை கேட்கக்கூட தைரியம் இல்லாமல் தான் அவன் மெசேஜில் சொல்கிறாங்கிற. இங்கே பாரு, ஸ்டில் நீ டபுள் மைண்டடாக தான் இருக்க. உனக்கு யார் வேணும் வேணாங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் இதுதான் உன் டெசிஷன்னா முடிஞ்ச நேரில் சொல்ல பார்ப்போம். அதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? அப்படி உன்னால் நேரில் சொல்ல முடிஞ்சா நீ 10 வருஷம் லவ் பண்ணல, அதுக்கு கொடுக்குற மரியாதை. இஃப் யூ ரியலி வாண்ட் டு எண்ட் திஸ், தென் எண்ட் இட் ப்ராப்பர்லி. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், தென் இட்ஸ் யோர் விஷ். இருந்தாலும் இந்த பசங்கள்லாம் ரொம்ப பாவம்டா. டேய் நாய, டேய் நான் பாட்டு கூப்பிட்டுருக்கேன், நீ காய் போட்டுருக்க. என்னடா இப்போ? உன் ஃபோன் எங்கடா? ஃபோன் கீழே சார்ஜ் போட்டிருக்கேன்டா. சார்ஜ் போட்டால் மட்டும் பத்தாது, அதை ஆன் பண்ணும் சரியா? சோ சரி, இப்போ என்னன்னு சொல்லு. ஸ்ரீ கால் பண்ண. டேய் ரொம்ப சிரிக்காத கரும, இங்கே தெரியுது. இப்போ என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனையாமா. உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான். இல்லைடா, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாமா? ரொம்ப சீனாக போடாதடா. இந்த ஃபோன் காலுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. கிளம்பி போய் பாடுறா.
அப்படின்ற? ம் சரி வா அப்போ போகலாம். வா போகலாமா? டேய் நான் எங்கடா? வாடா. லவர் ஸ்கூலில் நீங்கள் மீட் பண்ணி ஏதாவது பேசுவீங்கடா, நான் இதுக்கு. ரம்யா வென்றோ தரேன்டா. ரம்யாவா? ஆ இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வாடா, அவளோட ஃப்ரெண்டு தான்டா. அப்படியா? ஆமாம். என்கிட்ட காட்டவே இல்லை. இவ தான் ரம்யாவா? நல்லா தாண்டா இருக்கா. அது பார்க்கறாளே. டேய் மச்சான், உன் கூட பழவன பாவத்துக்கு இன்னைக்கு தாண்டா எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்க. உனக்கு பண்ணாமையாடா? டேய் என்னடா அந்த பொண்ணு கழுத்தில் தாலி செயின் மாதிரி தெரியுது? தாலி செயின் மாதிரி இல்லடா, தாலி செயினே தான். தாலி செயின் தானா? ஏன்டா கல்யாணம் பொண்ணியாட எனக்கு இன்ட்ரோ பண்ணுறன்னு கூப்பிட்டு வந்த? அஃப்கோர்ஸ் மச்சான். கோஸா? ஏன்டா கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்டா. அதனால தான் நான் சொல்லவே இல்லை. டேய் கமிட்டடான பொண்ணுனா பரவாயில்லடா, கல்யாணம் ஆன. சரி மச்சான் வா போகலாம். டேய் உள்ள எனக்கு என்னடா வேலை? நீ வேணா போ, நான் இங்கே இருக்கேன். சரி இரு. ம் மச்சான் பேசிட்டு இருடா. அட போடா. என்னடி அமைதியாகவே நின்றுருக்க? இன்னும் எத்தனை வருஷம் நான் இங்கே வெயிட் பண்ணுறது? சரி வா, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை, அதெல்லாம் முடியாது. 2 வீட்டோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும். 2 வீட்டு சமூகத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும்னா நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நான் வேற பையனை கல்யாணம் பண்ணணும். ஏண்டி பாசிட்டிவாகவே யோசிக்க மாட்டியா? இப்படி நீ நெகட்டிவாக யோசிச்சு தான் இப்போ இங்கே வந்து நின்றுருக்கோம். போடி. ஏய் என்னடி சீனை போட்டிருக்க? என்ன ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்க? இல்லை நந்தா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சாரி தானே, தப்பு என் மேலேயும் தான். ஆனால் நான் உனக்கு அப்படி பாதியிலே விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாது. அது இல்லை நந்தா. ஏய் ஒரே நிமிஷம், அப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், மறந்துட்டேன். வேணாம். ஏய் இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி சொல்லு, எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? பேசாம வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ நந்தா. ஏய் இதை தானடி நீ 2 மாதம் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்க. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், இது ஒத்து வராது. இப்போ என்ன திடீர்னு? நான் என்ன பிடிக்காம போயிட்டேனா? எங்க அம்மா ஒத்துக்கல. ஏய் நீ தானடி உன் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணணும் பேசி, என் வீட்டில் நான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. எல்லார் வீட்லயும் உங்க வீட்ல மாதிரி இருக்க மாட்டாங்க நந்தா. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசி பார்த்துட்டேன். என் இடத்துல இருந்தா தான் உனக்கு தெரியும். சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நீ சொன்னில்ல. வேணான்னு சொல்றேன்ல, புரியாதா உனக்கு? ஓ அப்போ முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? சரி சரி, இதுதான் உன் டிசிஷன்னா என்னை ஃபேஸ் பண்ணி என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் தான் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு. உன்னால் அப்படி சொல்ல முடியாது ஸ்ரீ, புரியுதா? ஏய் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை பாரு, என்னை பார்த்து சொல்றீ, நான் வேணான்னு சொல்றீ.
காதலியோ நீ யாரடியோ காதலியோ நீ என் காதலியோ ஒரு வார்த்தை நீ பேசி என்னை கொன்றதே நடி உயிரோடு என்னை நீயும் புதைத்தாயடி Goodbye, Sri. நான் வாழ வழி எங்கு ஏதடி உன்னோடு நான் சேர வழி சொல்லடி எதுக்கு நீ கூட வந்த பாதியில போகாத என்னை விட்டு நீயும் போனா எந்த மனம் தாங்காத என்னோட காதலை உன் கையில் கொடுத்தேனே நீ விட்டு போகையில் எங்கேயோ தொலைந்தேனே 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 உன்னால் நானும் தொலைந்தேனே கரைந்தேனே கரைந்தேனே என்னுள் நானும் கரைந்தேனே யாரடியோ நீ யாரடியோ காதலியோ நீ என் காதலியோ இன்னும் ஒரு ஜென்மம் இருந்தால் உன்னை தேடி வருவேனே அங்கேயும் நீ இல்லை என்றால் உயிர் நீங்கி போவேனே என்னோட காதலை நானே இங்கு தொலைத்தேனே உயிரோடு நான் உன்னை மண்ணோடு புதைத்தேனே விதியா இல்லை இது சதியா என்னை நானே கேட்டேனே கதையா இது தொடர் கதையா விடைகள் தேடி வந்தேன் வண்டி நிப்பாட்றா. யாரடியோ காதலியோ நீ என் காதலியோ ஒரு வார்த்தை நீ பேசி என்னை கொன்றதே நடி உயிரோடு என்னை நீயும் புதைத்தாயடி காலையில இருந்து கூப்பிட்டு இருக்க போன் எடுக்க மாட்டியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஹலோ ஹலோ, எங்கடா ஃபோனை எடுக்கல? வண்டி ஓட்டிட்டு இருந்தான்ப்பா, கேட்கல. என்னடா ஸ்ரீயை பார்க்க போறேன்னு குஷியாக போனேன், இப்போ சத்தத்தையே காணோம். அவன்கிட்ட நான் பேசிட்டேன். இனிமேல் அவன் என் லைஃப்ல இல்லை. ஹலோ ஹலோ அவன் இனி வரமாட்டாப்பா, அது அவ்வளோதான். ஹலோ ஹலோ டேய் டேய் மாப்பிள, டேய் என்னடாச்சு? டேய் ஏய் இருக்கியா? அப்பா லைன்ல இருக்கிறார், பேசுறான். எதுக்கு நீ கூட வந்த பாதியில போகாத என்னை விட்டு நீயும் போனா எந்த மனம் தாங்காத
நான் பார்த்துக்கிறேன். எங்கேயோ தொலைந்தேனே, டைம் ஆச்சு, நீங்கள் போய் தூங்க. தொலைந்தேனே தொலைந்தேனே, உன்னால் நானும் தொலைந்தேனே, கரைந்தேனே கரைந்தேனே, என்னுள் நானும் கரைந்தேனே. சரி விடுறா, இதே நினச்சிக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க போகிற? யாரும் யாருக்காகவும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்லடா. ரொம்ப நேரம் இங்கேயே அதில் இருக்க முடியாது மச்சான். வா போகலாம்.